அது சரியா அக்டோபர் 31, 2020 கொரோனா காலகட்டத்தில் ஆந்திர மாநிலத்தோடைய விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காஜுவாகா பகுதியில் சுந்தரையா காலனி அப்படின்ற ஒரு இடத்துல மாலை பொழுதுல ஒரு திருமண நிகழ்ச்சிகளுக்கு உண்டான கொண்டாட்டத்திலையும் அங்க எரியக்கூடிய கலர் கலரான வண்ணமிகு மின் விளக்குகளாலையும் புது ஆடைகள், வாழை மரம், ஆடல் பாடல், கல்யாண சாப்பாட்டோடைய வாசம், பெண்களுடைய வளையல் சத்தம், குழந்தைகளுடைய கூச்சல் சத்தம் அப்படின்னு அந்த இடமே ரொம்ப கோலாகலமா மகிழ்ச்சியோடைய வெள்ளத்துல அங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அங்க இருக்கிற பெரியவர்கள் கல்யாண வேலைகளை ரொம்ப பரபரப்பா பார்த்துக்கிட்டு வராங்க. வயதான பெண்களும் பல நாட்கள் கழித்து பார்த்த தங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட பழைய கதைகளையும் அவங்களுடைய நலன்களையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தைகளும் இளம் பெண்களும் மாறி மாறி தங்களுடைய கைகள்ல மெகந்திய போட்டுக்கிட்டு வராங்க. இப்படி அந்த மாலை பொழுது சந்தோஷத்தோடைய உச்சியில இருந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் அடுத்து 18 வயசு இருந்த வரலட்சுமி தான் கையில மெகந்தி போடணும் அப்படின்னு வந்ததுமே அந்த பொண்ணுகிட்ட சில ஆட்கள் வந்து நீ தான் மெகந்தி போடணும், நீ தயாராயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வரலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் காலையில பூஜைலாம் இருக்கிறதுனால ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன், நான் போயிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன், அப்படி இல்லைன்னா மெகந்தியா மேல எங்கேயாவது பட்டு அழுக்காயிடும், வேற யாராவது போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றானா தன்னுடைய அண்ணனான ஜெயபிரகாஷ் கிட்ட, அண்ணா இந்த மாதிரி காலையிலேருந்து நானும் ரொம்ப டயர்டா இருக்கேன், ஒயிட் ட்ரெஸ் வர போட்டுட்டு வந்துட்டேன், மெகந்தியும் போட முடியல, அழுக்காயிடுமோன்னு பயமா இருக்கு, நீயும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் என் கூட வந்துடலாம், எனக்கு கொஞ்சம் துணைக்கும் வாயேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணனும் தங்கையும் அந்த திருமண நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அதே தெருவில் இருக்கிற தங்களுடைய வீட்டுக்கு நடந்தபடி போறாங்க. பட் அதுதான் வரலட்சுமி அந்த சொந்தக்காரங்க கடைசியா பார்த்த தருணம் கூட. வீட்டுக்கு வந்த கையோட அண்ணன் தங்கை 2 பேரும் அவங்களுடைய அறைகளுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபைனலி இந்த ஜெயபிரகாஷ் ஒரு 6:45 மணி வாக்கில் வீட்டுக்கு வெளியில் வந்து ஹாலில் தன்னுடைய தங்கச்சியை பார்க்கும்போது அங்கே அவருடைய தங்கச்சி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரூமில் திறந்து பார்க்குறாங்க, அங்கேயுமே இல்லை. சரி, ஒருவேளை மண்டபம் பக்கத்தில் தானே இருக்குங்கிறதுனால அவன் நடந்து போயிட்டாலோ அப்படின்னு நினச்சி அவரும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த வீட்டை பூட்டிட்டு வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த ஜெயபிரகாஷுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரி ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் காலில் பேசினா அந்த ஜெயபிரகாஷோடைய அம்மா, டேய் இன்னும் என்ன பண்ணுற, சீக்கிரம் தங்கச்சியை அழைச்சிட்டிங்க வா, ஃபங்க்ஷன் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த அண்ணனுக்கு பகீர்னா இருந்திருக்கு. தன்னுடைய தங்கச்சி அந்த மண்டபத்துக்கு போகலனா வேற எங்கே போயிருப்பா, யாராவது பார்க்க போயிட்டாலா, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாமா, கால் பண்ணி பார்த்தாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கே தான் போயிருப்பா அப்படின்ற சந்தேகத்தோட அந்த வீட்டிலேயே கொஞ்ச நேரம் அந்த அண்ணன் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. பட் நீண்ட நேரம் ஆகியும் வரலட்சுமி வராததுனாலையும் இந்த அண்ணனும் தங்கையும் மண்டபத்துக்கு வராததுனாலையும் அந்த பெற்றோர்கள் மறுபடியுமே இந்த ஜெயபிரகாஷ்க்கு கால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜெயபிரகாஷ் அந்த வீட்டை பூட்டிட்டு தன்னுடைய 2 வீலர் எடுத்துக்கிட்டு பல இடங்கள்ல தன்னுடைய தங்கச்சியை தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஃபைனலி அவருடைய மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, பக்கத்துல இருக்கிற ஸ்ரீநகர் சாய்பாபா கோவிலுக்கு தானே அவ எப்பயாவது போவா, அங்க தானே சில பேரை மீட் பண்ணுவா, நாம அங்க போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கோவில் இருக்கிற இடத்தை நோக்கி போறாரு. பட் அங்க போனதும் சில இடங்கள்லயும் ரோடுகள்லயும் தேடி பார்க்கறாரு. பட் எங்கேயுமே அவருடைய தங்கச்சி கண்ணுல தென்படவே இல்லை. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு சில ஆட்கள் கிட்ட தன்னுடைய தங்கச்சியோடைய அங்க அடையாளத்தை சொல்லி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்க வந்தாளா, அவளை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும் அங்க இருந்த ஒரு சில பேர், ஆமா இங்க இருக்கிற அந்த கைவிடப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி போனாங்க, தனியா தான் நடந்து போனாங்க, நீங்க வேணா இந்த பக்கம் போய் பாருங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த அண்ணனும் பதறி அடித்தபடி அந்த நபர் சொன்ன அந்த இருட்டான பாதையை நோக்கி நடந்து போறாரு. தொடர்ந்து என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அந்த பாதையில நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்திலேயே எதிர்த்த மாதிரி பார்த்தா ஒரு இளைஞன் மூச்சு இறைத்தபடி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் ஜெயபிரகாஷ், ஏய் எங்க ஓடுற, கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொன்னதுமே, இங்கே இரு நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறான் அப்படின்னு அந்த இளைஞன் அந்த இடத்துல இருந்து சிட்டா பறந்து இருந்திருக்கான். ஜெயபிரகாஷுக்கும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற எதையுமே புரியவே இல்லை. தொடர்ந்து அந்த பாதையில நடந்து போய்கிட்டே இருக்காரு. தன்னுடைய தங்கச்சியை பல இடங்கள்ல தேடி பார்க்கறாரு. பட் எங்க தேடியும் கிடைக்காமல் இருந்த அந்த நேரத்துல தான் இந்த ஜெயபிரகாஷ் கிட்ட 10 நிமிஷத்துல வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த இளைஞன் 2 போலீஸ் ஆபீசரை அழைச்சிக்கிட்டு அந்த பாதை வழியா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதை பார்க்க ஜெயபிரகாஷுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. என்னாச்சு, எதுக்காக இவன் இந்த போலீஸ்லாம் அழைச்சிட்டு வரான் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இளைஞன் நேரடியா
போலீஸை அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கை காட்டியிருக்கான். அப்படி அவன் கை காட்டின இடத்த போலீஸ் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா இந்த 18 வயசுல இருந்த வரலட்சுமி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில உயிருக்கு துடி துடிச்சிட்டு இருக்காங்க. இமிடியேட்டா போலீஸ் ஆஃபீஸரும் அந்த ஜெயபிரகாஷை கூப்பிட்டு சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த இளைஞனும் ஜெயபிரகாஷை பார்த்து காருக்கு ஏதாவது சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உடனடியாக இந்த ஜெயபிரகாஷும் பதறி அடித்தபடி இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. அங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்ச முகத்தோட பார்த்த அவருடைய தங்கச்சி ரத்த காயத்தோட கழுத்துல கை வைத்தபடி உயிருக்கு அந்த இடத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு பாதி உயிர் போன மாதிரியும் அரை மயக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த அண்ணனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனடியாக தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா சீக்கிரமாக காரை எடுத்துகிட்டு வாங்க, தங்கச்சிக்கு இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, என்னன்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த அப்பாவும் உடனடியாக காரை எடுத்துக்கிட்டு அங்கே வராரு. அதுக்கப்புறம் தான் அந்த குன்று மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து அந்த பெண்ணை மெல்லமாக தூக்கினபடியே கீழே இறங்கி வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போலீஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கிறாங்க. வரலட்சுமிக்கு அன்னைக்கு உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? வீட்டில் ஃப்ரெஷ்அப் ஆக போறேன்னு சொன்ன அந்த பொண்ணு எதனால இந்த மலைக்குன்று மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருட்டான பகுதிக்கு வரணும்? யாரு அந்த பொண்ணை வர சொல்லியிருப்பா? அவங்களுடைய கழுத்தை யார் அந்த இடத்துல அறுத்திருப்பா? முக்கியமா அந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகள் பார்க்கும்போது, அதாவது அந்த பெண் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தால அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தா மந்திரிச்சு போட்ட எலுமிச்சம்பழம், மந்திரிச்சு போட்ட முட்டை, மஞ்சள், குங்குமம் அப்படின்னு ஒரு பூஜைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அந்த இடத்துல சிதறி கடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஏதாவது நரபலி நடந்திருக்குமா அப்படின்ற சந்தேகமும் போலீஸுக்கு எழுந்துச்சு. பட் உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? வரலட்சுமியை யாராவது நரபலி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்களா? கொரோனா டைம்ல ஆந்திரா தெலுங்கானா மக்களால் மறக்கவே முடியாத அவங்களுடைய நெஞ்ச உரைய வச்ச ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் தெள்ள தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க. +2 முடிச்சிருந்த இந்த வரலட்சுமி அடுத்து காலேஜ் சேரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அந்த நேரத்தில் கொரோனா ரொம்ப பீக்கில் இருந்ததுனால அவங்களால எந்த காலேஜ்லையுமே போய் சேரவே முடியல. ஸோ இதுக்காக அவங்க நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டிலே தான் அவங்க அப்பா அம்மா கூட அந்த பொழுதுகளை கழிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு மொத்த குடும்பமுமே போயிருக்கு, கோலாகலமாக இருந்திருக்காங்க. அப்போ எதிர்பார்க்காத இந்த துரதிருஷ்டமான சம்பவமும் அரங்கேற ஆரம்பிச்சது. கல்யாணத்துக்கு வந்த அனைவருக்கும் இந்த செய்தி போய் செல்லும் போது அவங்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சிரிச்ச முகத்தோட துள்ளி குதிச்சுட்டு இங்க இருந்தா, அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பெரிய பேரதிர்ச்சி தான் அந்த சொந்தக்காரங்களுக்கும் அந்த குடும்பத்தார்களுக்கும் இருந்துச்சு. கார்ல ஏற்றி செல்லப்பட்டதுக்கு பிறகு இந்த வரலட்சுமி பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்த்துட்டு, இங்க நம்ம கிட்ட போதுமான எக்யூப்மெண்ட் இல்ல, நீங்க பக்கத்துல இருக்கிற இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்கன்னா ஒருவேளை காப்பாத்துற சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த அப்பா அம்மாவோ அண்ணனோ அந்த தங்கச்சியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட உயிர் இருக்கிற நிலையில இருக்கு, எப்படியும் அவளை காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த காரை எடுத்துக்கிட்டு மறுபடியுமே அந்த பொண்ணை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பொண்ணு கார்லயே இறந்து போயிடுறாங்க. பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்த்துட்டு இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. போலீஸுமே உடனடியாக பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒரு உத்தரவையும் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அது எல்லாத்தையுமே கண்கூடா தன்னுடைய தங்கச்சியோடைய மரணம் மடியிலேயே பிரியும் போது அவருடைய மனநிலையும் அவருடைய வேதனையும் எந்த அளவுக்கு உக்கரமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு மோசமான கண்டிஷனில் தான் அன்னைக்கு ஜெயபிரகாஷோடைய மனநிலை இருந்துச்சு.
இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் கிரைம் நடந்த இடத்துல வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கருப்பு கலர் துணி ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. அதே சமயம் பொதுமக்களுக்கும் இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல ஏதோ பில்லி சூனியம் நடந்திருக்கு போல, அதுக்கு பலி கொடுத்துருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து அவங்கள உயிரோட கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த இடத்துல இந்த மாதிரி தான் பண்றாங்க போல அப்படின்ற ஒரு டாக் மக்கள் மத்தியில ஒரு வதந்தி மாதிரி பேசப்பட்டாலும் அவங்களுக்கு அந்த செய்தியை கேட்கும்போது கொஞ்சம் பீதியாக தான் செஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர், சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸர், டாக் ஸ்குவாட் அப்படின்னு எல்லாருமே அவசரமாக வர வச்சு இரவோட இரவா வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்றா பக்கத்து இடங்கள் எல்லாத்தையுமே தேடிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் பகல் விடிஞ்சு இருந்திருக்கு. அந்த இடத்துல தீவிர சோதனைகள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. பட் இந்த கேஸை எடுத்து செல்லக்கூடிய எந்தவித லீடும் அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைச்சிருந்தது என்னன்னா அந்த பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டிருந்த அந்த பொருட்கள் மட்டும்தான். பட் இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. சம்பவ இடத்துக்கு மோப்ப நாய் வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்கு. ஆனா அந்த மோப்ப நாய் அந்த இடத்தை விட்டு, அந்த கிரைம் நடந்த சர்க்கிளை விட்டு வேற எங்கேயுமே நகர்ந்து போகவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்போ அந்த மோப்ப நாயால சம்பவ இடத்தை நுகர முடியவே இல்லை. போலீஸ் ஆஃபீஸரும் ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் நல்லா ஒத்து கவனிக்கும் போது தான் அந்த கிரைம் சீன்ல மிளகா பொடி தூவப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ கில்லர் வந்து இந்த மோப்ப நாய் வந்து மோப்பம் முடிக்கும், அதை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்காவா பிளான் போட்டு தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சுது. இந்த மாதிரியான எவிடன்ஸ்லாம் ஒரு பக்கம் கிடைச்சாலும் இப்போ அவங்களுடைய கையில் இருந்த இன்னொரு முக்கியமான தடயம்னா அது அந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த பையன்தான். ஏன்னா போலீஸ்கிட்ட அவன் தகவல் வந்து கொடுத்தப்ப கூட அவனுடைய உடம்புல சட்ட மேல ரத்த காயங்கள் காணப்பட்டிருந்திருக்கு. சோ கண்டிப்பா வரலட்சுமிக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அவன் பார்த்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அவனை கூப்பிட்டு விசாரணை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதன் அடிப்படையில அவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சதுல அவனுடைய பெயர் அகில் அப்படின்னும், அவனுக்கு ஒரு 20-21 வயசு இருக்கும் அப்படின்னும், அவன் 3rd இயர் லா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஜெயபிரகாஷ் கூட, அதாவது வரலட்சுமியோடைய அண்ணனான இந்த ஜெயபிரகாஷ் கூட தான் இந்த அகில் ஒன்னா ஸ்கூல் படிச்சு இருந்திருக்கான். ஏற்கனவே அறிமுகமான ஒருத்தன் பதட்டத்தோட ஓடி வந்ததுனால தான் ஜெயபிரகாஷ் அவனை நிக்க சொல்லியிருந்திருக்காரு. பட் அவன் அந்த இடத்துல நிக்காம போயிருந்திருக்கான். அதுக்கான காரணங்களும் அவனை விசாரணை பண்ணும்போது தான் போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் அகில விசாரணை பண்றதுக்கு 2 காரணங்கள் போலீஸுக்கு இருந்துச்சு. ஒன்னு, அந்த கிரைம் சீனை அவன் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்கிறதுனால. 2வது காரணத்தை பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். அகில் கிட்ட விசாரணை பண்ணப்போ அவன் என்ன சொல்லியிருக்கானா, சார் என்னுடைய வீடும் இந்த தெருவில் இருந்து பக்கத்து தெருவில் தான் இருக்கு. எனக்கு இந்த ஃபேமிலியை நீண்ட நாட்களாக தெரியும், வரலட்சுமியும் எனக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்தில் அந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போகவும் செஞ்சிச்சு. அதனால அந்த பொண்ணை கொஞ்சம் நாட்கள் ஃபாலோ பண்ண. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு தெரிஞ்சதும் பயங்கரமாக சண்டை போடவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் நல்லா காதலிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஸ்மூகமாக போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் ராமு அப்படின்ற ஒரு பையன், அதாவது எங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச அந்த பையன் இந்த பொண்ணை திடீர்னு இன்ஸ்டாகிராம் மூலியமா கான்டாக்ட் பண்ணா. அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோளாறுங்கிறதுனாலையும் செய்யற வேலைகளும் சரியில்லாததுனாலையும் நான் வந்து இந்த பொண்ணுகிட்ட அவன் கூட சேராத, அவன் ரொம்ப கெட்டவன், அவன் கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறமும் வரலட்சுமி அந்த பையனுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருந்தா. ஆனா அந்த இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ண ராமுங்கிற பையன் தொடர்ந்து இந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் போறாளோ அங்கங்கெல்லாம் இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான். இதை ஒரு நாள் நான் பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட போய் வான் பண்ணேன். இந்த மாதிரி அவ என்னுடைய ஆளு, நீ அவ பின்னாடிலாம் ஃபாலோ பண்ணாத, மீறி நீ ஃபாலோ பண்ணா உனக்கு நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி நான் அவனை மிரட்டினேன். பட் அவன் அதை எதையுமே கேட்காம தொடர்ந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணாலும் அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தொடர்ந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். எங்களுக்கு அந்த ராமு மேலே பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த பொண்ணு ஒரு நாள் அந்த திருமண நிகழ்ச்சியில இருந்தா. நானும் என்னுடைய வீட்டில் மஞ்சக்காமல இருந்ததுனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம், ராமு என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னா சார். அதன் அடிப்படையில் நான் வீட்டில் இருந்து அப்படியே கிளம்புனேன். ஆனால் நான் கிளம்பும் போது என்னுடைய அம்மா பார்த்துட்டு, டேய் உனக்கு தான் உடம்பு சரியில்லை, எதுக்காக இந்த நேரத்தில் வெளியில் போகிற, அப்படி என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நான் சும்மா தான் இங்கே தான் போகிறேன், பக்கத்தில் தான் போகிறேன், நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இந்த பொண்ணு
பொண்ணை பார்க்கறதுக்காக இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன குன்று மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு இருட்டில் இருந்து வந்த ஒரு ஆள் வரலட்சுமியுடைய கழுத்தை அறுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். நான் அவனை துரத்தலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் வரலட்சுமி துடிதுடிச்சபடி சுருண்டு கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் அவனை துரத்தவும் இல்லை. அதனால அவங்களுடைய கழுத்துல இருந்து ரத்தம் வீணாகிறத நான் தடுக்கிறதுக்கு கையை வச்சு அமுக்கிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாததுனால அந்த ரத்தத்தை பார்க்க எனக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. அதனால என்னுடைய அப்பாவுக்கு உடனடியாக கால் பண்ணேன். இந்த மாதிரி நான் வரலட்சுமியை பார்க்க வந்தேன்ப்பா, அப்போ திடீர்னு எவனோ ஒருத்தன் கழுத்தை அறுத்துட்டான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் என்னுடைய அப்பா நீ உடனடியாக இங்க வா, நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய அப்பாவை இந்த இடத்துல கூப்பிட்டு வரதுக்காக நான் வேகமாக ஓடி போனேன். அந்த நேரம்னு பார்த்து தான் இந்த ஜெயபிரகாஷை நான் பார்த்தேன். அப்போ 10 நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியாக என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னேன். அப்போ என்னுடைய அப்பா கிட்ட கூட அப்பா அந்த ஆளை பார்க்கறதுக்கு ராமு மாதிரியே இருந்தான், ராமு தான் வரலட்சுமியோடைய கழுத்தை அறுத்திருக்கணும், அவன் தான் இதை பண்ணியிருக்கணும், எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய அப்பா வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தாரு. நானும் போலீஸ் ஆஃபீஸரை அழைச்சிக்கிட்டு வரலட்சுமி இருக்கிற இடத்த போய் காட்டினேன். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறத, தான் பார்த்த விஷயத்த, தனக்கு நடந்த விஷயத்த அப்படியே போலீஸ் அதிகாரிகள் கிட்ட எதுவுமே மாறாம அகில் சொல்லி இருந்திருக்கான். இவனை விசாரணை பண்றதுக்கு 2வதா ஒரு காரணம் இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த காரணத்தோடைய கொஸ்டினை போலீஸ் அதிகாரிகள் அவங்க கிட்ட கேட்கறாங்க. அது என்னன்னா, இந்த வரலட்சுமியை கார்ல ஏத்தும் போது நீ ஏன் அங்கிருந்து கிளம்பி போயிட்ட, நீ ஏன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அவளை பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றானா, சார் ஏற்கனவே எங்க 2 பேராலையும் அந்த வீட்டில் வந்து பிரச்சனை நடக்குது, மேற்கொண்டு வரலட்சுமியோடைய அப்பா அம்மா என்னை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாகும் அப்படின்ட்டு தான் நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை அந்த அகில்ங்கிற பையன் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். இப்போ அடுத்ததா போலீஸுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த ராமுவை விசாரணை பண்றது தான். அதே மாதிரியே அந்த ராமுவை போலீஸ் அதிகாரிகள் கூப்பிட்டு விசாரணை பண்ணவும் செய்யறாங்க. அப்போ ராமு வேற விதமான ஒரு கதையை சொல்லியிருந்திருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, என்ன அங்க வர சொன்னதே இந்த வரலட்சுமி தான் அப்படின்னு சொன்னதுமே போலீஸுக்கு பகீர்னா இருந்திருக்கு. எதனால உன்னை வர சொன்னாங்க, நீ ஏன் அங்க போன, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் ராமு தான் பார்த்த விஷயத்த சொல்றான். சின்ன வயதுல இருந்தே எனக்கு இந்த வரலட்சுமியை தெரியும் சார். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் நாங்கள் 2 பேரும் மெசேஜில் பேச ஆரம்பித்தோம். அதுவும் நார்மலான கான்வர்சேஷன் தான். பட் அதை இந்த அகில் வந்து எனக்கு அப்பா புரிஞ்சுக்கிட்டான். எங்கள் 2 பேருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நினச்சி அவன் அந்த பொண்ணையும் என்னையும் கடுமையாக கண்டிக்கவும் செஞ்சான். என்னை அடிக்கடி மிரட்டிக்கிட்டே இருந்தான். நானும் அதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அக்டோபர் 31ஆம் தேதி இந்த வரலட்சுமி திருமண நிகழ்ச்சியில் இருந்த நேரத்தில் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அந்த மெசேஜில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அகில் வந்து என்னை கடைசியா பார்க்கறதுக்காக பக்கத்துல இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கிட்ட வர சொல்றான், நான் அங்க போக போறேன், எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா இருக்கு, எனக்காக துணைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் சார் நான் அந்த சாய்பாபா கோவில்கிட்ட அந்த கிரைம் நடந்த இடத்துக்கிட்ட போனேன். அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு நான் அங்க இருக்கிறத பார்த்த இந்த அகில் என்னை கூப்பிட்டு எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி மிரட்டினா, என்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டான். அதனால நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ராமு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்கான். இப்படி 2 பேருடைய தேரியும் மாறி மாறி இருக்கிறதுனால போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து வரலட்சுமியை போட்டு தள்ளிட்டு மாறி மாறி பழி போட்டுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த 2 பேருக்கும் காமனா இருக்கிற ஒரே விஷயம் இந்த வரலட்சுமி தான். அதாவது இந்த பிரச்சனைக்கான காரணம் ஒரு ட்ரையாங்கிள் லவ் தான். அந்த லவ்வால தான் எவனோ ஒருத்தன் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் இந்த மாதிரி திட்டவட்டமா சந்தேகப்படவும் செய்றாங்க. அடுத்தடுத்த நாட்களில் அந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அதில் பார்த்தா வரலட்சுமி கழுத்து அறுக்கப்பட்டு அதீத ரத்தம் வெளியேறியதுனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே சமயம் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடம்புல பல இடங்கள்ல கீறல் காயங்களும் இருந்திருக்கு. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா அந்த கில்லர் கூட ஃபைட் பண்ணியிருந்திருக்காங்க. அதோடைய ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் தான் இந்த கீறல் காயங்கள். ஸோ போலீஸ் அதிகாரிகள் இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த 2 பேர்ல ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், அவங்க கூட இந்த பொண்ணு சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ
அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணை யார் அந்த இடத்துக்கு கூப்பிட்டது, அகிலா அப்படி இல்லைன்னா ராமுவா, இல்லை இந்த பொண்ணு தான் 2 பேரையும் அங்கே வர வச்சாலா. ஸோ இதை தெரிஞ்சுக்க இந்த 3 பேருடைய மொபைல் நம்பரையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. யாராருக்கு கால் பண்ணியிருக்கா, யாராருக்கு என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்த மாதிரி அந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்த போலீஸ் கிட்ட முதல் முறையாக ஸ்டேட்மெண்ட் சொன்ன அந்த அகிலோடைய மொபைலில் இருந்து தான் வரலட்சுமிக்கு முதல் முறையாக அன்றைய தினத்தில் கால் போயிருக்கு. அதாவது அன்னைக்கு இந்த அகில் தான் வரலட்சுமியை அந்த சாய்பாபா கோயில் கிட்ட வர சொல்லியிருந்திருக்கான். ஆனால் அவன் போலீஸோடைய ஸ்டேட்மெண்ட்டில் வரலட்சுமி தான் என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனால் ராமு வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வரலட்சுமி தான் தன்னை கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இப்படி மாறி மாறி குழப்பமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் அகில குறி வைக்கவும் செய்து. அது மட்டும் இல்லாமல் அகில ஸ்டேட்மெண்ட் படி அந்த பொண்ணை யாரோ கத்தியால அறுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் இதுக்காக அந்த இடத்துல பில்லி சூனியத்துக்கு தேவையான அந்த கருப்பு துணி, மந்திரிச்ச முட்டை, மந்திரிச்ச எலுமிச்சம்பழம், மஞ்சள் குங்குமம்லாம் கிடக்கணும். அது கூட மிளகா பொடியை எதனால அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு போகணும். ஸோ கண்டிப்பாக இதை வச்சு பார்க்கும்போது போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த கொலையை பர்ஃபெக்டாக ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் போலீஸுக்கு எழுந்தது மட்டும் இல்லாமல் முழுக்க இந்த அகில் தான் இதை பண்ணியிருப்பானோ அப்படின்ற ஒரு பெருத்த சந்தேகத்தையும் கிளப்ப ஆரம்பிச்சது. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் இந்த அகிலை கஸ்டடியில் எடுத்து மறுபடியும் விசாரணை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் மறுபடியும் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான். அகில் போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா, சார் நானும் வரலட்சுமியும் 3 வருடங்களா காதலிச்சுக்கிட்டு வந்தோம். ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தார்கள் எங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கான காரணம் எங்க 2 பேருடைய ஜாதி தான். நாங்க 2 பேரும் வேற ஜாதிங்கிறதுனால திருமண நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், குடும்ப ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா எங்களுடைய காதலுக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னை கூப்பிட்டு டைரக்டாவே வான் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நீ வரலட்சுமி கிட்ட பேசுறதையோ பின் தொடர்றதையோ விட்டுறணும். நீங்க வேற ஜாதி, நாங்க வேற ஜாதி, இது கண்டிப்பா செட் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில அந்த பையன்கிட்ட வான் பண்ணியிருந்திருக்காங்க. பட் நாட்கள் நகர இந்த 2 பேருக்குள்ளேயும் காதல் மலர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் வீட்டில் மாறி மாட்டிக்கொள்ளவும் செய்கிறாங்க. அதே சமயம் இந்த பொண்ணுக்கும் ஃபியூச்சரை பார்த்தோன்னா ஒரு பயமும் வந்துருச்சு. கண்டிப்பா நம்முடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயமும் தயக்கமும் அந்த பொண்ணுடைய மனசுல ஊறி போய் இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் இன்ஸ்டாகிராமில் இந்த ராமுங்கிற பையன் அந்த பொண்ணுக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி மெல்லமா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல இருந்தே ஒரு நார்மலான கான்வர்சேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் எரியிற தீயில இன்னும் எண்ணெயை ஊத்துற விதமா ஏற்கனவே பிரச்சனை இருக்கிற நேரத்துல இந்த ராமுவும் இந்த பொண்ணும் பேசிக்கிறது அகிலுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தையும் ஒரு கோபத்தையும் 2 பேர் மேல ஏற்படுத்த ஆரம்பிச்சது. என்னதான் 2 பேரும் தப்பா பேசிக்கல, நார்மலா தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அகில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏத்துக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. இதனால ராமுவை போயிட்டு மிரட்டுறான். இங்க பாரு, அது என்னுடைய ஆளு, நீ தேவையில்லாம ஃபாலோ பண்ணாத, அப்படி ஃபாலோ பண்ணா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கான். ஸோ இப்படியே நாட்கள் மெல்லமா நகர்ந்து போகுது. இந்த ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, இவங்களுடைய காதல் பிரச்சனை ரொம்ப வீரியமா இருந்த நேரத்தில், மனதளவில் அந்த பொண்ணு ரொம்ப மோசமா இருந்த நேரத்தில் அவளை நம்ம மீட் பண்ணி ஆறுதல் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அக்டோபர் 31ஆம் தேதி கல்யாண நிகழ்ச்சியில் இருக்கிற நேரத்தில் அவளை மீட் பண்றதுக்கு நான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை போய் மீட் பண்ணேன். அங்க போய் எங்களுடைய காதலை பத்தி நாங்கள் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என் கையில ஒரு பிளேடை ஒன்று கொடுத்துட்டா. நம்ம 2 பேராலையும் கண்டிப்பா சேர முடியாது, நம்மளால திருமணம் பண்ணிக்க முடியாது, இந்த ஜென்மத்துல நம்மளால ஒண்ணு சேர்ந்தும் வாழ முடியாது, அதனால உன்னுடைய கையாலேயே என்னுடைய கழுத்தை அறுத்து விட்டுரு, நீயே இறந்து போயிட அப்படின்ற மாதிரி அவ சொன்னதாகவும், அதன் அடிப்படையில தான் வேற வழி இல்லாம அவ ஃபோர்ஸ் பண்ணா அப்படிங்கிறதுனால நான் அந்த பிளேடால அவளுடைய கழுத்தை அறுத்தேன் அப்படின்னும், அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை பார்த்ததும் எனக்கு பயம் வந்துருச்சு, என்னுடைய உயிரை மாச்சிக்கிறதுக்கும் எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, ரொம்ப பதட்டமானதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம என்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணேன். அதே சமயம் எங்க நான் தான் அவளை கழுத்தறுத்தான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னா மேலும் மேலும் பிரச்சனை அதிகமாயிடும், ஏன்னா அந்த குடும்பத்தார்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஃபேக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நரேட் பண்ணவும் செஞ்சேன். அதுக்கு என்னுடைய அப்பாவை ஒரு சாட்சியா பயன்படுத்தினேன். என்னுடைய அப்பா கிட்ட இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு ஒருத்தன் வந்து கழுத்து எடுத்துட்டு போயிட்டான், யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி டிராமா நடத்தினேன். என்னுடைய அப்பாவும் போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போலீஸும் வந்து அப்பா கிட்ட விசாரணை பண்ணும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாரு. இதுதான் அங்க நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த அகில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்ட 2வது முறையா சொல்றான்.
இப்போ போலீஸ் கிட்ட அகில் என்னதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாலும் போலீஸ் அதை நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. அதுக்கு சில காரணங்களும் சந்தேகங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு. அது என்னன்னா, இவன் சொல்ற இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் படி உண்மையிலேயே வரலட்சுமி தான் அவங்களுடைய கழுத்தை அறுக்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ராமு அங்க போனான்னு சொன்னால, அப்ப ராமுவை பத்தி ஏன் இவன் எதுவுமே சொல்லவே இல்லை, எதுக்காக அந்த விஷயத்தை மறைக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. இன்னொரு சந்தேகம், எதனால அந்த இடத்துல முட்டை எலுமிச்சம்பழம் அந்த பூஜை பொருட்கள்லாம் கிடந்துச்சு, அதை பத்தி இவன் சொல்லவே இல்லையே. ஒருவேளை அங்க போனதுக்கு அப்புறம் தான் வரலட்சுமி அப்படி சொல்லிட்டா அதனாலதான் நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னு அவனுடைய ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் இந்த பொருட்கள்லாம் எதனால அங்க கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் மறுபடியும் இந்த அகில் மேல சந்தேகத்தை போலீஸுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால மறுபடியுமே அவங்களுடைய ஸ்டைல்ல துருவி மாறி பல கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் அந்த கொஸ்டினுக்கான பதில்களை சொல்ல முடியாததுனால வேற வழி இல்லாம அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ராமுக்கு இதுல சம்பந்தம் இருக்கா, எதனால அந்த இடத்துல அந்த பூஜை பொருட்கள்லாம் போணுச்சு அப்படின்றதுக்கு உண்டான எல்லா காரணத்தையும் போலீஸ் கிட்ட இந்த முறை உண்மையா என்ன நடந்துச்சோ அதை சொல்லி இருந்திருக்கான். ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த காதல் இருந்ததெல்லாம் உண்மைதான். பட் நாட்கள் நகர இந்த ராமுவோடைய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கிட்டையும் பயங்கரமான சண்டைகள் ஆர்கியூமெண்ட்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதனால கொஞ்சமா வரலட்சுமி இவனை வெறுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நாம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் நம்ம சரி வராது, ஃபேமிலிலையும் நம்முடைய காதலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. ஸோ இதனால இவனுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் ஏற்படுது. நம்ம மறுபடியும் அவளை கூப்பிட்டு பேசி பார்ப்போம், அப்போ ஒத்துக்கிட்டா அவளை விட்டுறலாம், அப்படி ஒத்துக்கலனா அவளை முடிச்சு விட்டுறலாம், தனக்கு கிடைக்காதவ வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது, அவ ராமு கூட ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, அதனாலதான் நம்மள வேணும்னே அவாய்ட் பண்றா அப்படின்ற ஒரு பெரிய கோபமும் சந்தேகமும் இவனுடைய மனசுக்குள்ள எழ ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையினால அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாட்கள் வீட்டுல சரியானபடி சாப்பிடாம இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்சா அந்த பொண்ணுடைய அண்ணன் கூட ஒரு நாள் இந்த அகிலுக்கு கால் பண்ணி, இங்க பாருடா, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் அவளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத, அவளுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது, ஒழுங்கா சாப்பிட மாட்டா, அவளை விட்டுடு அப்படின்ற மாதிரி கண்டிக்கவும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமும் இவன் விடுறதாவே இல்லை. தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி, என்னை லவ் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் லவ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது, நான் இனிமே எந்த சண்டையும் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா வரலட்சுமி தன்னுடைய முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாமல் ஃபைனலி ஒரு நாள் அவளை கூப்பிட்டு பார்ப்போம், இந்த மாதிரி மறுபடியும் காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம், ஒத்துக்கிட்டா அவளை விட்டுறலாம், இல்லை நான் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்காக இவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால எப்படி சட்டத்தில் இருந்து தப்பிக்கலாம், எப்படி இந்த கிரைமை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் செஞ்சான். இதுக்காக அந்த தெலுங்குல ரிலீஸ் ஆன திருஷ்யம் படத்தெல்லாம் பார்க்குறான், நிறைய கிரைம் சீரீஸ்லாம் பார்க்குறான். அதில் குற்றத்தெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எப்படிலாம் மறைக்கிறாங்க, எந்த மாதிரிலாம் மறைக்கலாம், போலீஸை எந்த மாதிரி டைவர்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஆதாரங்களை ஃபேக்காக உருவாக்கலாம், எந்த மாதிரி கான்ஸ்பிரசி தேரியை சொல்லலாம், அலிபையை எந்த மாதிரி உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப நுட்பமாக நுணுக்கமாக கவனிக்கவும் செய்கிறான். அதன் அடிப்படையில் தான் இவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, அந்த பொண்ணை நம்ம கழுத்தை அறுத்து கொலை பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் அவள் அங்கே இறந்து போயிடுவா. ஸோ அந்த இடத்துல அந்த பில்லி சூனியம் நடந்த மாதிரியான பூஜை பொருட்களை போட்டுட்டா யாரோ ஒருத்தர் வந்து பில்லி சூனியத்துக்காக தான் இவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிருவாங்க, நாமளும் இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கணக்கை இவன் போட ஆரம்பிச்சான். அதன் அடிப்படையில் தான் அந்த பொண்ணு மேரேஜ் ஃபங்க்ஷனில் இருந்த நேரத்தில் இவன் மெசேஜ் பண்ணுறான், கால் பண்ணுறான், கடைசியாக உன்னை ஒரு முறை மீட் பண்ணணும், நீ இங்கே வா அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கானா, இவன் ஏன் கடைசியாக பார்க்கணும்னு சொன்னா, இவன் மேலே சரியான ஒப்பீனியன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு துணைக்காகவும் ஒரு பாதுகாப்புக்காகவும் ராமுக்கு இந்த விஷயத்த சொல்லி எனக்கு துணைக்காக வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த மெஹந்தி போடாமல் ஒரு ட்ராமா நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணனை வீட்டில் விட்டுட்டு அவனை பார்க்கறதுக்காக அந்த சாய்பாபா கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே இவங்க போகிறதுக்கு முன்னாடியே இவன் ஆல்ரெடி அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த பூஜை பொருட்கள், கருப்பு துணி ப்ளஸ் மிளகா பொடினி எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டுட்டு நீண்ட நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அங்கே போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நேரடியாகவே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நடந்த விஷயங்களை பேசிக்கிறாங்க. நம்ம இதுக்கப்புறம் மறுபடியும் காதலிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வரலட்சுமி தன்னுடைய முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஏதோ கான்வர்சேஷன் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராமு அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறான். அப்போ ராமுவை பார்த்ததும் அகிலுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ இதனால அவனை அங்கிருந்து விரட்டி விட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட முடியுமா முடியாதாங்கிற மாதிரி கேட்குறான். ஃபைனலி முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த பொண்ணு எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பாக்கெட்டில் வச்சிருக்கிற அந்த ஷார்ப்பான பொருளை எடுத்து அவங்களுடைய கழுத்தை அறுத்து விட்டுருக்கான்.
அந்த நேரத்தில் அவனுடைய மைண்டில் சில கொஸ்டின் இருந்துச்சு. அது என்னன்னா, நாம இவளை கொலை பண்ணிட்டா ராமு வந்து ஏற்கனவே நம்ம 2 பேரையும் ஒன்றா சேர்ந்து பார்த்துருக்கான், அதனால கண்டிப்பாக அவன் போலீஸ் கிட்ட சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த ராமுவோடைய என்ட்ரி அவனுடைய ஸ்கிரிப்டில் இல்லை. அவனுடைய பிளான் எல்லாமே அந்த இடத்துல சொதப்பலாகவும் செய்யுது. பட் இருந்தாலும் அவனுடைய கோபம் பயங்கரமாக இருந்ததுனால அவளை அன்னைக்கு முடிச்சு கட்டிடணும் அப்படின்ற ஒரு முடிவோட அந்த இடத்துக்கு வந்திருந்ததுனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாம பார்த்துக்கலாம், எப்படியாவது ஒரு டிராமாவை நடத்திடலாம்னு நினச்சி அன்னைக்கு அந்த பொண்ணுடைய கழுத்தை அறுத்து விட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பான்டேனியஸாக வேற ஒரு டிராமாவை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். எப்படியும் அவள் இறந்துருவா, அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணணும். ராமு வந்து ஒருவேளை போலீஸ்கிட்ட போயிட்டு சொன்னால் கூட நம்ம இதில் இருந்து தப்பிக்கணும், அதனால நம்முடைய அப்பா கிட்ட ஒரு டிராமாவை செட்டப் பண்ணிடலாம், அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு வந்து யாரோ கழுத்தை அறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி டிராமா போட்டிருக்கான், போலீஸை வர வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகியும் போயிருந்திருக்கான். குறிப்பாக அவன் அந்த காரில் ஏற்றுற நேரத்தில் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அது என்னன்னா, இன்னும் அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதுனால ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு உயிர் பழச்சிட்டானா கண்டிப்பாக எழுந்து வந்து நான் தான் இதை பண்ணங்கிறத போலீஸ்கிட்ட சொல்லுவா, அதனால நம்ம ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயத்தோட தான் அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருந்திருக்கான். பட் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டதும் தான் அவன் நிம்மதி பெருமூச்சு விடுறான். ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறத போலீஸ்கிட்ட நடந்த உண்மைகளை இந்த முறை ஒன்று விட தன்னுடைய ஸ்டேட்மெண்டா சொல்றான். போலீஸ் அதிகாரிகள் அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள், அவன் வாக்குமூலமாக கொடுத்ததை வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கையெழுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேட் பண்ணுறாங்க. குறிப்பாக இவன் பயன்படுத்தின அந்த சில்லி பவுடர், அந்த எலுமிச்சம்பழம்லாம் எங்கெங்கெல்லாம் வாங்கப்பட்டுச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே விசாரணை பண்ணுறாங்க. அதே சமயம் டெக்னிக்கல் எவிடன்ஸான இவன் அந்த சம்பவ இடத்துக்கு தான் போனான் அப்படிங்கிறதுக்கு உண்டான டவர் லொக்கேஷன், டவர் டீட்டெயில்ஸ், கால் டீட்டெயில்ஸ், மெசேஜ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ராமுவோடைய சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. இறுதியா அந்த பொண்ணு வந்து 18 வயசுக்கு கீழே இருந்ததுனால போக்சோ சட்டத்தின் கீழையும் இவன் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா நடக்க ஆரம்பிச்சது. ஃபைனலி 2022 இவனுக்கு ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் கொடுத்திருக்கு. தற்போதைக்கு இவன் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு வரான். இவன் கோபத்தில் எடுத்த அந்த தவறான முடிவும், உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த அந்த தவறான முடிவும் தான் இன்னைக்கு அவனை ஜெயிலில் கம்பி எண்ண வச்சிருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான பருவம்னா அது இந்த டீனேஜ் பருவம் தான். இந்த டீனேஜ் பருவத்தில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த காதல் வலையில் நிறைய பேர் சிக்கி இருந்திருப்பாங்க. அதில் இருந்து மீண்டு வர்றது, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிரம பிடிச்ச மாதிரி எதை பற்றியும் யோசிக்காம அந்த மாதிரியே இருக்கிறது, தவறான முடிவுகள் எடுக்கிறது, ஓடி போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறது, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறது, தன்னுடைய உயிரை தானே மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மூச்சு விடாமல் இருந்தால் நம்ம செத்துருவோம் அப்படின்லாம் நினச்சி சின்ன வயசில் அந்த மாதிரி அட்டம்ப்ட் எடுக்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்த டீனேஜ் பருவத்தில் தான் வரும். நம்முடைய டீனேஜ் பருவத்திலுமே என்ன மாதிரிலாம் நடந்திருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதை கடந்து வந்ததே ஒரு பெரிய யுகம் மாதிரி தான் நமக்கு இருந்திருக்கும். அந்த மெச்சூரிட்டி நமக்கு வரத்துக்கே பல நாட்கள் கிட்ட ஆயிருந்திருக்கும். இந்த கேஸ்லையுமே இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே சரியான வயதாகல, சரியான மெச்சூரிட்டியுமே இல்லை. இந்த அகிலுடைய தேவையில்லாத கோபமும் தேவையில்லாத சந்தேகமும் தான் வரலட்சுமியை கடைசியில் அவனுடைய கத்திக்கு இரையாக்கி இருந்திருக்கு. நம்முடைய வீட்லேயும் இந்த மாதிரியான டீனேஜ் பசங்கள்லாம் இருப்பாங்க தான். அவங்களுக்கு இந்த மாதிரியான வயசில் இந்த விஷயங்கள் தோன்றதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயந்தான். அதுக்கு நம்ம அவங்க கிட்ட உட்காந்து பேசி இதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, இந்த வயசில் எல்லாருக்கும் அப்படி தான் தோணும், அதனால் உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி வரும்போது அப்போ உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை பேரண்ட்ஸ் ஆகிய ஒவ்வொருத்தரும் தங்களுடைய டீனேஜ் பசங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது ரொம்பவே அவசியமானது. அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆண்கள் கிட்ட இந்த மாதிரி கோபத்தில் எந்தவித முடிவும் எடுத்துடக்கூடாது, யாரையும் கத்தியாலையும் வார்த்தைகளாலையும் உடம்பாலையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் கிட்டையும் இந்த மாதிரி பருவத்தில் யாராவது ஒரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்றான் அப்படின்னா அதை ஓப்பனா தங்க கிட்ட வந்து சொல்ற அளவுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸையும் ஒரு சுச்சுவேஷனையும் நீங்க தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். அப்போதான் அந்த ஃப்ரெண்ட்லி பாண்டிங்கால உங்ககிட்ட எதையுமே மறைக்காம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அந்த நேரத்தில் சரியான பாதைக்கு அவங்கள கொண்டு செல்ல முடியும். அது ஆண்களுக்கா இருக்கட்டும் பெண்களுக்கா இருக்கட்டும், ரெண்டு பசங்களுக்குமே இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிள்ளைகள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங்கை உருவாக்கி என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க, என்னென்ன ஸ்கூலில் பேசிக்கிறாங்க, யார்கிட்ட சாட் பண்ணிக்கிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நாளை பின்ன இந்த அகில் மாதிரி யாரும் உருவாகிடக்கூடாது, யாரும் யாருக்கும் எந்தவித காயத்தையும் மனவேதனையும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த பையன் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய லைஃப்பில் இந்த டீனேஜ் பருவத்தில் என்ன மாதிரியான விஷயம்
விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதில் இருந்து எப்படி கடந்து வந்தீங்க, இந்த அகில் மாதிரியான பசங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.